Hey people, நான் உங்களுக்கு சஞ்சய் சந்துரு நம்ம பிரிசிலம் நெட் பேஜ்க்காக திஸ் இஸ் மை மதர் நந்தினி. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு பரோட்டா சால்னா செய்யணும்னு சொல்லிட்டு தான். ஸோ யூஸ்வலா பரோட்டா பிடிக்குமான்னு பாத்தீங்கன்னா அது உடனே திகட்டிடும். அதெல்லாம் விட இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் தான் கொஞ்சம் ஆசையா இருக்கும். ஸோ பரோட்டா நாங்க அவ்வளோவா ஃப்ரீக்வெண்டா வாங்கி சாப்பிட்றதும் இல்லை, எதுவுமே கிடையாது. சரி இந்த வாட்டி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்படியுமே இந்த சால்னா ரெசிபி செய்யலாம் தான் பிளானு. ஸோ கூட பரோட்டாவும் சேர்த்து செஞ்சு சாப்பிடலான்றது தான் எங்களோட ஐடியா இன்னைக்கு. ஸோ அதுதான் நாங்க இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பரோட்டா தான் செய்ய போறோம். ஸோ எங்க வீட்டுல யூஸ்வலா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்னா என்னென்ன வச்சிருப்பாங்க, ஒரு நீட்டு டப்பா அந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க சில பேர்லாம். எங்க வீட்டுல என்ன அங்க ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, எல்லாமே எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட பக்கெட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ் பிரியாணியோட பக்கெட்ஸ் தான். அதில் ஆளுக்கு ஒன்று ஒன்று நாங்கள் எடுத்து வச்சிருப்போம். மைதா மாவு அது இதுன்னு எல்லாமே. ஸோ இன்னைக்கு மைதா மாவு அதில் இருந்தாலும் எடுத்துக்கிறோம். அதில் வச்சாலும் வண்டு வர மாட்டேங்குது, டைட்டாக இருக்கு, ரொம்ப டைட்டாக மூடுது. அண்ட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பக்கெட்டோட டைப்பிங் மாற்றிட்டாங்க. இது பழங்கால பக்கெட்ஸ் நாங்கள் எவ்வளோ வச்சிருக்கோம்னு பாருங்க. அதில் வச்ச எறும்பு வராது, எதுவுமே வராது. ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணி வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டாவை தான் ரெடி பண்ணி வச்சிடணும். அது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா தான் இந்த சிக்கன் சால்னா நம்ம செய்ய போகிறோம். ஸோ பரோட்டாக்கு இன்னைக்கு மைதா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 to 4 கப் எவ்வளோ வருதோ நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஒன்று அந்த கொசுறு மட்டும் ஏன் வைக்கணும்னு சொல்லிட்டு மீதியம் போட்டேன். ஸோ 4.5 கப் அளவுக்கு நீங்கள் மைதா எடுத்துருக்கோம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஸோ பரோட்டாக்கு மாவு பிசையும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஹார்டாக, ரொம்ப தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஹார்டாக வரணும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பிசைஞ்சோன்னா அது ரொம்ப சாஃப்டாயிரும். ஸோ இப்போ இதை வந்து இந்த பவுலில் பிசைஞ்சது போதும், ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகி வந்துருச்சா. இதுக்கப்புறம் வந்து இந்த இடம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல போட்டு ஒரு டைமர் கூட வச்சுக்கோங்க. 10 to 12 minutes வரைக்கும் நல்லா அதை இழுத்து இழுத்து பிசைய போகிறோம். ஏன்னா இதுக்கு அவ்வளோ நேரம் பண்ணணும் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி இப்படி இழுத்து இழுத்து இந்த மாதிரி பிசைஞ்சாதான் இதில் வந்து க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ க்ளூட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் அது ரொம்ப அப்படியே சாஃப்டாக வரும். ஸோ இதை வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்வாங்க டோவை. இதுதான் நிறைய ரெசிபி நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இப்போ பரோட்டாக்கு பண்ணுறோம். ஸோ இதுதான் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் தர்றது. இந்த மாதிரி போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். ஒரு கையில் பிடிச்சின்னு இன்னொரு கையில் தள்ளுற மாதிரி. ஸோ 10 நிமிஷம் பிசைஞ்சு முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றது. இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்ன பார்த்துருந்தாலே உங்களுக்கு ப்ராசஸ் தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் பரோட்டாக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பாதி நேரம் பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி இழுத்தப்போ அது எப்படி பிரிஞ்சா மாதிரி வந்தது. இப்போ மாவே அப்படியே சாஃப்ட் ஆயின்னு வருது பாருங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ், மாவே சாஃப்ட் ஆயின்னு வரும். ஸோ திருப்பி இந்த மீதி நேரத்தை நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இதோ பாருங்க, ப்ராசஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை பிசைஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஹார்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்படியே எண்ணெய் ஊற்றி பிசையலாம். இல்லைன்னா முன்னாடிலாம் சப்பாத்திக்கெல்லாம் பிசையும் போது ஸ்டார்டிங்லேயே இந்த தண்ணியில் எண்ணெய் ஊற்றிடும். பட் இதுக்கு இப்போ தான் ஊற்றணும். ஸோ இப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ பிசைய ஆரம்பிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த மாவு மேலே இந்த எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பிசைய பிசைய அது ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடும். பாருங்க, ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அதை வந்து அப்சர்வ் பண்ணிடும், ட்ரை ஆகிடும். உங்களுக்கே தெரியும், கையில் எண்ணெய் பிசுக்கு கூட இருக்காது. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா
நல்லா ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டிட்டு இந்த பாத்திரத்திலேயே வச்சு இப்போ இது மேலே எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். இது வந்து ஊறணும் 2 மணி நேரம். இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஸோ கீழ் லேயர்லேயும் படுற மாதிரி வச்சு அதே வேர்த்து ஊற்றி டயர்டாகிட்டா அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இதில் தான் அந்த பரோட்டாவோட சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ஊற வச்சுருவோம். இது வந்து 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். ஸோ இந்த கேப்பில் நம்ம சிக்கன் சால்னா செஞ்சுட்டு அப்புறமா பரோட்டா தேய்ச்சிக்கலாம் வாங்க. சால்னா செய்யறதுக்கு நம்ம முதல்ல மசாலா ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்குது, அதை அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுத்து அரைக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் தான் இதை வந்து இது பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து கிராம்பு 4, பட்டை 1, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு டீஸ்பூன் தான். கசகசா, சீரகம், சோம்பு மட்டும் 2 டீஸ்பூன் எடுக்கணும். கசகசா, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக இது வந்து சூடு பண்ணிட்டு அப்புறமா தேங்காவை இது கூட சேர்க்க போகிறோம். தேங்காவையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வறுப்படணும். தேங்காய் 1/2 கப் எடுத்துருக்கோம். தேங்காய் 1/2 கப். நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 3 to 4 minutes இதை நல்லா மெதுவாக வறுத்து அது நிறுத்திடலாம். ஆறின உடனே நம்ம அரைக்க போகலாம். சால்னாக்கு நம்ம வதக்கிறதுக்கு என்னென்ன போட போகிறோம்னு போடுவோம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கு இது வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா எண்ணெயை ஊற்றணும். சால்னா மேலே அப்படியே எண்ணெய் நிற்கணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே பட்டை 2, பிரிஞ்சி இலை, பட்டை 2, பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சோம்பை ஆட் பண்ணுறோம். இப்போ மசாலா அரைக்கிறதுல 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு போதும். இதெல்லாம் நல்லா காஞ்சி அந்த வாசனை வருது. இப்போ நம்ம வெங்காயத்தை இது கூட சேர்த்துருவோம். நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் 2 பெரிய சைஸ் வெங்காயம். அது இதை போட்டு நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆரம்பிச்சு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் எதுவுமே தெரியக்கூடாது. அதில் நெட்டாக வெங்காயம் தக்காளி எதுவுமே கிரேவி மாதிரி நல்லா வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணியை ஆட் பண்ணணும். அப்போ ஸோ அதில் தெரியாது நமக்கு எதுவுமே. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மிக்சிலே போடுறேன். இதை அதோட ஃப்ளேவரும் சேர்ந்தே வரும். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போது அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். போதும் போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடணும். இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட வந்து மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன்,
மிளகாத்தூள் வந்து நம்ம இது கூடயே தனியாவும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதோட மெஷர்மெண்ட்டே 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். இல்லைன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், இல்லைன்னா தனி மிளகாத்தூள் தனியாக எடுக்கணும், கொத்தமல்லி இது தனியாக எடுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் கொஞ்சம் இதுவாக வதங்கின அப்புறமா தான் தக்காளி போட போகிறோம். தண்ணி ஊற்றி இதில் இருக்கிறத போட்டுக்கிறேன். இதில் இப்போ வந்து தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கின அப்புறமா சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றி இதில் 1/2 kg சிக்கன் கழுவி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணுறோம். வெறும் போன்லெஸ்ஸாக இல்லாமல் இது கூட எலும்பும் இருக்கிற பீஸாக சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு அது மாதிரி பீஸாக பார்த்து தேவை எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரோட்டுக்கு ரசால்னா மாதிரி. அதனால் இதில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி 4 விசில் வைக்க போகிறோம். நல்லா வேகணும். இது எப்பவுமே யூஸ்வலாக சிக்கன் ஒரே விசில்லே வெந்துடும். இதுக்கு வந்து அந்த மசாலா இது எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணுன்றதுனால 4 விசில் வச்சு எடுக்கணும். இது 4 விசில் வேகும். இப்போ பரோட்டா அந்த சிக்கன் குருமா வந்து அது 4 விசில் வேகுது. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம பரோட்டா பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களால் முடிஞ்சால் 4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. ஸோ அது எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ கொஞ்சம் செஞ்சுட்டு மீதி நைட்டு செஞ்சுப்போம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ மினிமம் ஊற வைக்கிற டைம் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதோ பாருங்கள், நல்லா 2 மணி நேரம் ஊறி இருக்கு மாவு. நல்லா எண்ணெயில் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து இப்படி பிடிச்சி அழுத்துனீங்கன்னா அழகாக பால் மாதிரி வரும். ஸோ ஒன்று எடுத்து திருப்பி இந்த எண்ணெயிலே வச்சுருங்க. இந்த பாருங்கள், நல்லா வந்து ஊறி இருக்குது இது வந்து. ஸோ இதை வந்து நம்ம 8ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ ஆளுக்கு 2 பரோட்டா வர மாதிரி. கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டிங்கன்னா ஆளுக்கு 3 வரும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக அழகாக பார்வையாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே தான் தேய்ச்சிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிறத கட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை, கையில் வச்சே அழுத்திக்கணும். இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சினே வரணும் கையாலேயே. உங்களால் எவ்வளோ முடியுதோ தேய்ச்சிக்கலாம். இது வந்து இந்த மாவை இழுக்கிறது. இந்த மாதிரி பிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை வந்து அப்படியே சுத்த தான் போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் மாவு ஸ்ப்ரெட் ஆகுதோ நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்க்கணும். ஸோ இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கும், அதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு ஒரு சைடில் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துன்னு வரணும்.
ஸோ இந்த மாதிரி நீட்டாக செஞ்சுட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் அந்த லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறது பரோட்டாவில். ஸோ இந்த மாதிரி உள்ளே டக் பண்ணி வச்சுருங்க. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஏர் பாக்கெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இதை வச்சு ஒரு அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ கல் வச்சு நம்ம பரோட்டா சுட போகிறோம். இப்போ கட்டை எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம கையிலே இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போட போகிறோம். நாங்கள் அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை. இப்போ இதை நம்ம சூடான தவால எடுத்து போட்டு சுட போகிறோம். இது ரொம்ப சூடு இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுக்கணும். இது நல்லா வெந்துருச்சு. லேயர்ஸும் கொஞ்சம் பிரியுது, நல்லா தான் தெரியுது. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். அடுத்தது ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அழகாக வந்திருக்கு. அதை விட நாங்கள் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால தான் இதை செய்கிறவங்களும் பரோட்டா மாஸ்டர்னு ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க போல். ஆமாம் தானே காப்பி? ஆமாம், பரோட்டா மாஸ்டர். இது ஸ்டீம் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ண போகிறோங்க. நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி தண்ணியாக இதுவாக இருக்கணும். பரோட்டாவை பிச்சு போட்டு அது மேலே இதை ஊற்றி சாப்பிட்டா அது டேஸ்ட்டு சாஃப்டாகிடும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிடுறோம். தண்ணியாக சிக்கன் சாதம்னா ரெடி. தண்ணியான சிக்கன் சாதம்னா ரெடி. ஸோ பரோட்டா வந்து நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது சூடு ரொம்ப போகிறதுக்குள்ளேயே தட்டிடணும். அப்போ தான் இந்த லேயர்ஸ்லாம் பிரியணுவாங்க. வாங்க தட்டலாம். நாங்கள் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பாருங்க, கடை அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் இல்லைனாலும் ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து பரோட்டா சுட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் எங்களுக்கு ஓரளவுக்கு அழகாக வந்து பரோட்டா. நல்லா தான் வந்து இதுதான் கொஞ்சம் ஓவர் டேமேஜ் ஆயிடுச்சு அச்சு அடியில். ஸோ பாருங்கள், ஆனால் சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி வெறும் பரோட்டா வெறும் பரோட்டாவே ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ குழம்பு பாருங்கள், நல்லா தண்ணியாக வச்சுருக்கோம் சால்னாவை. எல்லாம் பிச்சு போட்டெல்லாம் போடுங்க. நீ அப்படியே விட்டீங்கன்னா நமக்கு நான் கொஞ்சம் ஏன்னா பரோட்டாவும் ரொம்ப ஊறாமல் இருந்தால் தான் அதுவும் நல்ல ஃப்ளேக்கியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டைல் பட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். குழம்பு சுடுது. நல்லா வந்துருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை. குழம்பு நல்லா இருக்கு. சிக்கன் கிரேவி மாதிரி. சிக்கன் கிரேவியில் சால்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்கன் கிரேவி டேஸ்ட் வருது.
ஸோ பீஸ் எல்லாமும் நல்லா வெந்திருக்கு. பரோட்டாவுக்கு இதுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. கூட வெறுமா வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களை சந்திச்சந்திரும். திஸ் இஸ் மை மதர் நந்தினி. பை பை.